ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை. ஒரு நாளினுடைய பல கூறுகளில் அதிகாலை வேலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அப்படிப்பட்ட இந்த வேலையை மார்கழி நோன்பு தொடங்குவதற்கு ஏற்றதாக ஆண்டாள் தெரிவு செய்தாள். இந்த தூய விரதம் பற்றிய செய்திகளெல்லாம் அந்த திருப்பாவையில் இடம்பெற்றிருக்கிறது. நோன்பு பற்றிய விளக்கம், அந்த காலத்தில் செய்ய வேண்டிய செயல்பாடுகள், பரம்பொருளின் அருள்நிலை, பக்தர்களினுடைய நிலை என அனைத்தையும் பாடல்களில் எடுத்து கூறியுள்ளாள் ஆண்டாள். கண்ணனை வழிபட்டு உறவு பூண்டு ஒவ்வொருவரும் தமக்கு இசைவான தொண்டுகளை செய்ய வேண்டும், இறைவனிடம் கைங்கரிய பிரார்த்தனை செய்து அவர் திருப்பாவையின் உட்பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை நமக்கு சொல்கிறது. அந்த வகையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாவை பாடல் 26. மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பால் அன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே, போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே ஆழி நிலையாய் அருளேலோ எம்பாவாய். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தையெல்லாம் நடுங்கு முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சந்நியமே, சால பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே, பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சந்நியமே, போல்வனச் சங்கங்கள் போய் பாடுடையனவே சால பெரும் பறையே, சால பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய், அருளேலோர் எம்பாவாய். மால் என்றால் எல்லை. எல்லை என்றாலே ஒரு பொருள் அல்லது பௌதீகம் அல்லது ஆட்சி அமைப்பு என்று அர்த்தம். வெட்ட வெளியில் சகல பௌதிகமும் அவற்றிற்கு எல்லை எதுவோ அதுவே மால். எல்லாளன் என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்களே, அந்த எல்லையானவரே திருமால். அவன்தான் மாலே மணிவண்ணா. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பால்வெளி மண்டலத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா? பால்வெளியையே மணிவண்ணன் என்கிறார்கள். மேலே நான் குறிப்பிட்டவாறு மார்கழி விரதம் இருப்போர் வேண்டுதல் என்னவென்றால், உன் கையில் உள்ள பாஞ்ச சந்நியமே. திருமாலின் கையில் உள்ளது வலம்புரி சங்கு. பால்வெளியில் இயங்கும் இயக்கத்திலிருந்து ஓம் என்ற பிரணவ சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது என்பார்கள். இடவளமாக சுழலும் பிரபஞ்ச உறுப்புக்கள் பிரணவ ஓசையால் ஒன்றை ஒன்று வலுப்படுத்திக் கொள்கின்றன. அதிலிருந்து வரும் ஒளிக்கற்றைகள் வளர்ச்சிதை மாற்றத்தை உண்டாக்குகின்றன. இதை சுதர்சன சக்கரம் என்பார்கள். ஒளியுமே சக்தியாக ஆற்றலாக காலந்தோடி கொண்டிருக்கின்றன. இந்த இயற்கை என்பது படர்க்கையாக இருப்பதும் உண்மை. அதுவே பிரகிருதியாக ஒரு நபராக அதிதேவர் நாராயணனாக இயங்கிக் கொண்டிருப்பதும் உண்மை. இயற்கையாக இருக்கும்போது கோல விளக்காகவும் கொடியாகவும் விதானமாகவும் இருக்கின்றதாம். அதைத்தான் கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் என்று ஆழியில் நிலைத்துள்ள நாராயணனாகவும் உள்ளார். அதுவே அத்வைதத்தினுடைய உண்மை, துவைதமும் உண்மை என்கிறார் கோதை என்கிற ஆண்டாள் நாச்சியார். பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே, நீலக்கல் நிறத்தவனே, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே, பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளக்கூடக்கூடிய மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்ச சந்நியத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும்
பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும். இந்த இறுதி 10 பாடல்களுமே திருப்பாவையில் அருள் செய்யக்கூடிய பாடல்களாக உள்ளன, அருளை பெறக்கூடிய வழிகளாக உள்ளன. பாஞ்சசன்யம் என்னும் சங்கை திருமால் ஏந்தியிருக்கிறார். இந்த சங்கினுடைய கதையை கேளுங்கள். பஞ்சசன் என்ற அசுரன் சாந்தீபனி என்ற முனிவரின் மகனை கொன்று விட்டானாம். அவன் போய் கடலில் போய் மறைந்து கொண்டு விட்டான். கிருஷ்ணர் அவரிடம், அந்த முனிவரிடம் மாணவராக சேர்ந்தார். குருதட்சணையாக அவர் கேட்டது என்னவென்றால், தன் மகனை கொன்ற அசுரனை நீ பழிவாங்க வேண்டும் என்று சாந்தீபனி முனிவர் கேட்டுக்கொண்டாராம் கிருஷ்ணனிடம். கிருஷ்ணரும் பஞ்சசன்னனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார். அது அசுரன் இல்லையா? அந்த அசுரன் அவனை, அந்த அசுர சங்கு என்பதால் குருஷேத்திர களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொலி கேட்டு எதிரி படைகளெல்லாம் நடுங்குகிறது என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தையெல்லாம் நடுங்கு முரல்வன பாலண்ண வண்ணத்துள் பாஞ்ச சந்நியமே, போல்வனச் சங்கங்கள் போய்பாடு உடையனவே, போல்வனச் சங்கங்கள் போய்பாடு உடையனவே, சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளின் இலையாய் அருளேலோ எம்பாவாய், ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய், அருளேலோர் எம்பாவாய். இந்த திருமாலே மணிவண்ணா மார்கழி நோன்புக்கு அடியவர்களாகிய யாம் உன்னிடம் வேண்டுவன யாவை என்று நீ கேட்பாயாகில், உன் பாஞ்சசன்யம் போன்ற வெண் சங்குகள் பலவும், பேரொளி தரும் பறைகளும், பல்லாண்டு பாடுவோரும், திருவிளக்குகளும் கொடிகளும் விதானங்களும் ஆகியவைகளாகும். ஆளின் இலையில் துயில் கொள்ளக்கூடிய தலைவனே, நீ இவற்றை தந்தருள்வாயாக என்று கேட்கிறார். மணிவண்ணன் என்றால் நீலமணி போன்ற நிறத்தவன். மேலையார் என்றால் மேன்மை மிக்க அடியவர்கள். பாஞ்சசன்யம் என்பது திருமாலின் கையில் உள்ள சங்கு. இது ஒரு ஓமையாக சொல்லப்படுகிறது. விதானம் என்றால் துணியால் ஆகிய மேல் கூரை அமைந்துள்ள சிலை. பால் அன்ன சங்கு என்றால் வெண் சங்கு. இவற்றைத்தான் இங்கே குறிப்பிடப்படுகிறது. நன்றி, வணக்கம்.